அண்மை செய்தி. மதுரையிலிருந்து காரைக்குடி நோக்கி செல்லும் தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து ரசிகர்கள் ஓடி வருகின்றனர். பின்னால் ஓடிவரும் ரசிகர்கள் மதுரை டோல்கேட்டில் விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏற முயன்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் வாகனத்தை நெருங்கி ஏற முயன்ற தவிக தொண்டர்களை காலால் மிதித்து விரட்டி எடுத்திருக்கிறார் பவுன்சர். விஜயின் வாகனத்தில் ஏற முயன்ற தவிக தொண்டர்களின் கைகளில் காலால் மிதித்து விரட்டி எடுத்திருக்கிறார் பவுன்சர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். இது தொடர்பான முழு விவரங்கள் என? தவிக தலைவர் விஜய் இன்று காரைக்குடியில் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் சாலை மார்க்கமாக தனது பிரச்சார வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறார். தற்போது மேலூரை சென்றடைந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக சிந்தாமணிக்கு முன்னதாக அந்த இடத்துல இருசக்கர வாகன ஓட்டி கீழே விழுந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானவர் குவிந்திருந்தார்கள். அப்பொழுது வாகனத்தின் மேலே அமர்ந்திருந்த அந்த பவுன்சர் அவர் கீழே தொங்கிக் கொண்டு வந்த நபர்கள், அதாவது பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டு வந்த நபர்களை காலால் உதைத்து கீழே தள்ளுவது போன்ற அந்த காட்சிகள் இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம் என்றால் வாகனத்தினுடைய பக்கவாட்டில் பலர் திரண்டு வந்த அந்த இளைஞர்கள் தொங்கிக் கொண்டு வருகிறார்கள். அந்த பவுன்சர்கள் அவர்களை அங்கிருந்து அந்த வாகனத்தை தொங்கிக் கொண்டு வராமல் அவர் தள்ளிவிடுவது போன்றும் அவரது காலால் உதைத்து அங்கிருந்து அவரது கைகளை விடுவிக்கும்படி அவர்கள் தொடர்ந்து அந்த பவுன்சர்கள் மிதிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அது இருக்கிறது. விஜயினுடைய இந்த பிரச்சார பயணத்துல தொடர்ந்து அவர் காரைக்குடிக்கு செல்லக்கூடிய நிலையில் இதுபோன்று அவர் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பரப்புரையின் பொழுதும் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் என அந்த பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரே இடத்தில் குவிவதனால இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. கையை பிடிச்சி தள்ளி விடுறது.